மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக திருக்கோயில்களில் 2400 கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருந்தாலும் அதில் தமிழ் கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்குக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பெருந்திட்ட வரைவினிலும் அதிக அளவு முருகர் கோயில்கள் இடம்பெற்று அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருக்கோயில்களில் 2400 என்று நான் குறிப்பிட்ட இந்த குடமுழுக்கில் 90 திருக்கோயில்கள் முருகர் திருப்பெயரில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதில் பார்த்தால் பழனி முருகன் திருக்கோவில் பெருமளவு விமர்சையாக அன்னை தமிழிலும் குடமுழுக்கு நடந்தேறியது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 60 வயது கடந்து 70 வயதிற்குள்ளான மூத்த குடிமக்களை அறுபடை வீடுகளுக்கு கட்டணமில்லாமல் அரசு மானியத்தில் அவர்களுக்கு இறை தரிசனத்தை உண்டு உறைவிடம் போக்குவரத்து வசதியோடு ஏற்படுத்தி தந்த அரசு இந்த அரசு என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இதுவரையில் 1622 பேர் பயனடைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் முருகர் திருக்கோயில்களில் 7 திருக்கோயில்கள் பெருந்திட்ட வரைவுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் பார்த்தால் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருச்செந்தூர் சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் ஒரே உபயதாரர் 200 கோடி ரூபாய் அளவிற்கு எக்ஸிஎல் நிறுவனம் அதற்கு உபயதாரராக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பணி கிட்டத்தட்ட 60% பணிகள் இதுவரையில் நிறைவு பெற்றிருக்கின்றது. திருக்கோயிலின் சார்பில் 23 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 16 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் 7 பணிகள் மீதம் இருக்கின்ற 7 பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம். அதேபோல் அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பழனியில் முதல் பெருந்திட்ட வரைவு 99 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது பெருந்திட்ட வரைவு 58 ஏக்கர் சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் துவங்கி இருக்கின்றது. அதற்கும் ஒரு சுமார் 108 கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணிகளும் இந்த ஆண்டிற்குள் துவங்குவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் திருத்தணி திருக்கோயிலை பார்த்தால் 183 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 83 கோடி ரூபாய் அளவிற்கு தற்போது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 100 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் அந்த பணிகளும் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் அருள்மிகு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மருதமலை இந்த திருக்கோயிலிலும் சுமார் முதற்கட்டமாக 6.5 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற பணிகள் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம். அதோடு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அது இரண்டாவது கட்ட பணியாக 11 கோடி ரூபாய் செலவில் அன்னதான கூடம் முடிக்காணிக்கை மண்டபங்கள் போன்றவை ஏற்படுத்தப்பட இருக்கின்றன. மூன்றாவது கட்டமாக 23 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாக பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோல் சிறுவாபுரி நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற சிறுவாபுரி திருக்கோயிலில் நாளுக்கு நாள் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் 40,000 50,000 பக்தர்கள் வருகின்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருப்பதால் அந்த சிறுவாபுரி கோயிலுக்கும் சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவில் பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் நம்முடைய திருச்சி வயலூர் முருகன் திருக்கோயிலில் வருகின்ற அடுத்த மாதம் 19ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அங்கும் பெருந்திட்ட வரைவு பணிகள் 30 கோடி ரூபாய் செலவில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோல் காந்தல் நம்முடைய ஊட்டியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் காந்தலில் 16 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த 7 திருக்கோயில்கள் மாத்திரம் 872 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள்
முருகப்பெருமானின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில், தமிழ் கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அனைத்துலக முருகர்கள் பக்தர்கள் மாநாடு கண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் கடவுள் முருகனுக்கு எங்கெல்லாம் அவருடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றதோ அந்த திருக்கோயில்கள்லாம் இனி காலகாலங்களுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதை கருத்தில் கொண்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற முகத்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு ஏற்கனவே வயது முதிர்ந்தவர்கள், சற்று நோய்வாய்ப்பட்டவர்கள் முருகனை லகுவாக தரிசிப்பதற்காக இங்கே லிப்ட் வசதி ஏற்படுத்துகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. அது லிப்ட் 2 அடுக்குகளை கொண்ட அந்த மின்தூக்கி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு அடுக்கு மார்ச் மாதத்துக்குள் முடிந்துவிடும். இன்னொரு அடுக்கு அது முடிந்து ஒரு 1.5 மாதங்களில் இன்னொரு அடுக்கும் முடிந்துவிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தில் அந்த தானியங்கி முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவோடு மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு 160 அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும், சந்திரமோகன் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும், எங்களுடைய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் IAS அவர்களும், அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும், திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும், அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமேஷ் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இது 2-3 கன்சல்டன்டிடம் இந்த ஆய்வு பணிகளை, சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அது இறுதி பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கே நிறுவுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வேற தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேரூர்பட்டீஸ்வரர் கோயில்ல வர 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அது பார்த்து ஆக்கிரமிப்புகளை போன செய்தியாளர் சந்திப்பில் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு நீங்க பரிந்துரை செய்யணும். இது வரைக்கும் அந்த வருகின்ற 31ஆம் தேதி அந்த ஆக்கிரமிப்புகள் அனைத்தையும் அகற்றுவதற்கு காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்டிருக்கின்றோம். அவரும் 31ஆம் தேதி அதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் இன்னார் இனியவென்றாமல் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். பட்டீஸ்வரனுக்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். 31ஆம் தேதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுகின்ற அந்த பணிகள் நடைபெறும். வெள்ளிங்கிரி மலையேற்றம் பிப்ரவரி 1ஆம் தேதி கடந்த முறை 5க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு, கூடுதல் மருத்துவ முகாம்கள் அமைக்கிறதுக்கோ இல்ல கூடுதலா புதிய ஏற்பாடுகள் நிச்சயமாக வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட வெகு விரைவில் அதற்கு அறங்காவலர்களை நியமிக்க உள்ளோம். அந்த அறங்காவலர் குழு நம்முடைய இங்கே திருத்தணியில் அமைந்திருக்கின்ற ஜெயக்குமார் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ, பழனியிலே இப்ப தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ அதுபோல ஒரு நல்ல குழுவை அங்கே நியமிக்க இருக்கின்றோம். அடுத்த மாத இறுதிக்குள் அந்த குழு நிறைவேற்றப்படும். ஏற்கனவே வெள்ளியங்கிரி மலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 21 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த பணிகளும் 50%, 60% அளவுக்கு முடிவுற்றிருக்கின்றது. வெள்ளியங்கிரி மலையில் ஏறுகின்ற பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறதோ அவைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வெள்ளியங்கிரி மலைக்கு நானே நடையாக வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்து வந்திருக்கின்றேன். அங்கே தேவைப்படுகின்ற அனைத்து தேவைகளையும் அறிந்தவர்கள் என்பதால் படிப்படியாக அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும். இந்த ஆண்டு நம்முடைய நிருபர் சொல்லியது போல் மருத்துவ முகாம்களை அதிகரிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக அதிகரிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே போல் மலையேறுகின்றவர்களுக்கு போதிய பரிசோதனைகளை செய்வதற்குண்டான சிறப்பு ஏற்பாட்டை இந்த ஆண்டு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரோடு எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையும் மருத்துவ சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இணைந்து மலை ஏறுபவர்களுக்கு உண்டான பரிசோதனை முழுமையாக செய்வதற்கு இருக்கின்றோம்.
பாத யாத்திரை செல்லும் பழனி பக்தர்களுக்கு எல்லாம் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. அதாவது முறையாக அனுமதி பெற்றுதான் அந்த உணவு கொடுக்கறதுக்கான அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பாஜக தரப்புல எதிர்ப்பு இருக்கு. முருகருக்கு அன்னதானம் போடுறது ஒவ்வொரு இந்துக்களுக்குமான ஒரு கடமை. அதை நாங்க செய்யறதுக்கு எதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். அதை எப்படி பாருங்க? பதில் தான் லென்த்தா சொல்லணும், கேள்விகள் லென்த்தா கேட்கற தம்பி. அதாவது இந்த உத்தரவு என்பது இந்த ஆட்சியில் போடப்பட்ட உத்தரவு அல்ல, ஏற்கனவே இருக்கின்ற உத்தரவு. எந்த ஆட்சியில் உத்தரவாக இருந்தாலும் அதில் இருக்கிற சாதக பாதகங்களை பார்க்க வேண்டும். பக்தர்களுக்கு மனமு வந்து நேர்த்திக்கடனாக இருக்கலாம் அல்லது செல்வந்தர்களாக இருக்கலாம், அவர்கள் உதவுவதை இந்த அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில் தான் இந்த ஆட்சி வந்த பிறகு 1200 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் நிதி திருக்கோயிலுடைய திருப்பணிக்கே வந்திருக்கின்றது. தமிழக அரசின் சார்பில் கூட 11 திருக்கோயில் இந்த ஆட்சி வந்த பிறகு முழு நேர அன்னதான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். 17 திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர்களுக்கு திருக்கோயிலில் வருகின்ற பக்தர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை உணவளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆண்டிற்கு 105 கோடி ரூபாய் அதற்குண்டான செலவினத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றுக்கொண்டது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தைப்பூசத்திற்கு கூட கடந்த ஆண்டு ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு அன்னதான திட்டம் என்று முதலில் அறிவித்த அரசு இந்த அரசு. இந்த ஆண்டு அதை 2 மடங்காக்கி 20,000 பேர்களுக்கு ஒரு நாளைக்கு என்று 10 நாளைக்கு 2 லட்சம் பக்தர்களுக்கு இந்த ஆண்டு உணவை வழங்குகின்றோம். பழனி ஆண்டவர் திருக்கோயிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சுமார் 6,000 பேர்களுக்கு தினந்தோறும் காலை சிற்றுண்டி மதிய உணவை வழங்குகிறோம். அதற்குண்டான செலவு ஆண்டிற்கு 6 கோடி ரூபாய் ஆகின்றது. இப்படி அன்னதான பிரபுவாக திகழ்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற அரசு நிச்சயமாக இந்த அன்னதானத்தை தடை செய்கின்ற நோக்கம் இல்லை. ஆனால் சாதக பாதங்களை ஆராய வேண்டும். அளிக்கின்ற உணவால் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், ஏதாவது உடல் நலக் குறைவு, இதையும் கருத்தில் கொண்டு வழங்குகின்ற அன்னதானம் வழங்குகின்றவர்களையும் பேசி அதற்கேற்றாற்போர் இடையிலே ஒரு சுமூகமான முடிவை காண சொல்லி எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் திண்டுக்கல் மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பூங்கொழி அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில்கோ அவர்களும் ஒரு கலந்தாலோசனை நடத்தி முடித்துவிட்டு தான் வந்தோம். நல்ல ஒரு சுமூகமான முடிவு ஏற்படுத்தி நாளை மறுநாளுக்குள் அல்லது தைப்பூசத்துக்கு ஒரு 2-3 நாட்களுக்குள் நல்ல ஒரு அறிவிப்பை, மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவோம். நிச்சயமாக ஏற்கனவே பழனியிலேயே அதை தொடங்கிவிட்டோம். அன்னை தமிழ் அர்ச்சனையை ஏற்கனவே பழனியிலே நடத்தி இருக்கின்றோம். பட்டீஸ்வரர் திருக்கோயிலும் அன்னை தமிழிலும் குடமுழுக்கின் போது அர்ச்சனை நடைபெறும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழில் அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு அந்த வாங்கப்படுகின்ற கட்டணத்தில் 60% அர்ச்சகர்களுக்கு தந்த ஆட்சி இந்த ஆட்சி. அன்னை தமிழில் 13 போற்றி புத்தகங்களை வெளியிட்ட ஆட்சி இந்த ஆட்சி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உறுதியாக இருக்கின்ற ஆட்சியில் பட்டீஸ்வரன் திருக்கோயிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை ஒலிக்கும்.